ரெடியா இருக்கீங்களா நீங்களா? ஆல் டிபார்ட்மெண்ட் அவைலபிளா? ஓகே, அதுல ஒரு சில டிபார்ட்மெண்ட் பிளஸ் டூ தானடா, ஒரு வருஷம் மட்டும் கஷ்டப்படு, வாழ்க்கையில ஜாலியா இருக்கலாம். என்ன வேணா படி, ஆனா இன்ஜினியரிங் படி. காலேஜ் போனதுக்கு அப்புறம்லாம் இப்படி உன்னை படினா சொல்லிட்டு போறோம். நைட் இவ்வளவு நேரம் கண்ணு முழிச்சு படிச்சா என்ன ஆகுறது? போய் தூங்கு போ, காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு படி. நான் படிச்சது சைக் ட்ரிபிள் இன்ஜினியரிங்ல ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட் இதுதான். அவளும் நானும் engineer graduate in October 2008. It has been வாழ்க்கை நாடகமா ஐயோ பம்பிங் ஆயிருப்பா. என்ன சொல்றீங்க? அங்க பாரு, கோட்டைக்குள்ள கொண்டு விட்டுட்டா. சுச்சு போடா, நல்ல வேலை உங்களை தொடல. நாங்க அலாட்டா இருக்கியா நீ? ஆனா இனி வருங்காலம் வந்து கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால தான் என்ன எடுத்துறீங்க, இசி டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க. அவளும் நானும் நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். Please, understand that. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு அதெல்லாம் ஒரு மண்ணு தேவையில்ல. போன வாட்டி அவன் எஸ்கேப் ஆகும்போது அவன் காலர்ல ஒரு சின்ன ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணியிருந்தேன். அந்த ஜிபிஎஸ் மூலமா நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சலாம் அவன் எங்க இருக்கான்னு. பாத்தியா? அவன் எக்ஸ்பிரஸ் ஒன்லி போயிருக்கான். வாழ்க்கை நாடகமா. அம்மாடியோ, இதம்மா ஸ்பெக்ட்ரம் அண்ட் லேசர். இரு கரெக்டா புடி. இத பார், இந்த செகண்ட் ஸ்விட்ச் இருக்கு பார், அதான் சிக்னல் லெவல கரெக்டா காட்டும். அது கொஞ்சம் லூசா இருக்குது, அது அவங்ககிட்ட சொல்லணும். 200 மெகாஹெர்ட்ஸ் தெரிஞ்சுக்கோ. எந்த ஸ்விட்ச் லூஸ்னு சொல்லுவ? செகண்ட் ஸ்விட்ச். நீ என்ன ஈஸியா ட்ரிபிள்யா? ஈஸியா படிச்சுட்டே போல இருக்கு. போமா போ, பாத்து எடுத்துட்டு போ. இப்ப பசங்க எல்லாம் ஈஸியா படிச்சிடுறாங்க, ஆனா பிராக்டிகல்ஸ்ல சைபர். வீட்டுல தானே வாழ போறாங்க, வீடு கட்டுறதுக்கு அழிவே கிடையாது என்னைக்குமே. சோ என்னைக்கும் சிவில் தான். அவளும் நானும். ஊர்ல எத்தனையோ பசங்க அழகா இருக்காங்க, ஏன்டி இவ்வளவு போய் லவ் பண்ற? தைரியமான முடி. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. வாழ்க்கை நாடகமா. പണവും പാടാപവും നമുക്കുണ്ടിനാ സൈറ്റുണ്ടല്ലോ സൈറ്റിൽ പണിയുണ്ടല്ലോ വാ വാശമുണ്ട് വാശമുണ്ടിന്റെ പൊടിയാവാ സൺഷൈഡ് കേലിയ ഫുൾ അതല്ല കൽ നാളെ കൽ നമ്മൾ ബാത്റൂം എല്ലാം ഇടിച്ചു പൊളിച്ചിട്ട് പുതിയ. അതല്ല, നീ ഞാൻ പറഞ്ഞ കേക്ക്. ബാബു നമ്പൂടേ. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன்ல ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற அஜித்குமார் வரைக்கும் எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த ப்ராக்சிவெல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு வரலையா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கணும், ஒரு ஃபயர் வேண்டாம்?
என்னடா ஆச்சு? தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்சு 2 தெரு தள்ளி மெக்கானிக் ஷாப் இருக்கு. நான் போய் கூப்பிடுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் தானே நீ? கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சதுக்கு என்ன நீயே பாடுறா? ஐயோ, எது எங்க இருக்குன்னு தெரியல. என்னடா பண்ற? என்னடா போனை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அப்பா, யூடியூப் பார்த்து சரி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஏண்டா படிக்கும் போது தான் பிட் அடிச்சு படிச்ச, வேலை செய்யும் போது மாடா பிட் அடிச்சு வேலை செய்வ? என்னடா? போப்பா, சரி பண்ணி தரேன்ப்பா. போப்பா. ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. சின்ன சின்ன பாவை கொஞ்சி கொஞ்சி பேசி துள்ளி செல்லும் என் அழகே. சின்ன சின்ன பாவை ஐடி சிஎஸ்சிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. கம்ப்யூட்டர் இருக்கிற வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்க, உயிரோட இருந்து நல்லா சம்பாதிப்பீங்க. சென்னையில இருந்து பெங்களூர் வரைக்கும் உங்களை தான் கதவை திறந்து வச்சுட்டு கூப்பிட்டு இருக்காங்க. கமான் கமான். அவளும் நானும். ஹாய் ஹாய் ஜேம்ஸ். எஸ். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கெல்லாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க. ஜெனரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், உலக நாலேஜ், இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல்ல தான் விழுவாளுங்க. அப்போ உனக்கு நிச்சயமா கிடைக்காது. உலகத்திலேயே இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு 6 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னால அதை பிரேக் பண்ண முடியுமா? 6 பேருக்கு கத்து கொடுத்ததே நான் தானே. உள்ள என்டர் ஆயிட்டோம். வாழ்க்கை நாடகமா? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் புரிய மாட்டேன். விஷயம் நான் ஏன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன்னா, என்னதான் நம்ம வேற தொழில் சொன்னாலும் ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னதான் சொன்னாலும் அதுல ஒரு கெத்து இல்ல. என்ஜினியரிங் அப்படினா கெத்து. இல்ல அவங்க வெளில போய் சொல்லும்போது என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது காலர் வந்து நான் இன்ஜினியரிங் சொல்றேன். அவ்வளவுதானா? வேற என்ன? என் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்ற? சங்கர் விருமாண்டியலா நீ? யாரு பாத்து நம்ம ஊர்க்கார போய் சத்த மாதிரி இருக்கு? என்ன தெரியல உனக்கு? யாரா நீ? நான் தானே செல்லத்தாய்மே. செல்லத்தாய்மே வடிவேலடா நீ? அட சின்ன பிள்ளைல ஓடியாந்தவனா? ஆமாடா. கிளவி சத்தோ கூட வரலடா. ஆமாடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது நம்ம கிட்ட இது. அடையா வச்சிருக்க? இல்ல நான் சம்பளத்துக்கு ஆள ஆக்குறேன். அப்படியா? நல்லாரா. வேணாம்டா, நீயே சம்பளத்துக்கு இருக்கடா. இல்ல யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? வேணாம்டா. இல்ல ஊர்க்காரங்க.